வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 6th ஸ்டாண்டர்ட் தமிழ் நியூ புக்கில் இயல் 3ல் கணியணி நண்பன். ஆல்ரெடி நம்ம சேனலில் 6th ஸ்டாண்டர்ட் தமிழ் நியூ புக்கில் இருக்க இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எல்லாமே டாபிக் வைஸ் நம்ம பார்த்துட்டு வரோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இயல் 3ல் கணியணி நண்பன் அப்படின்ற டாபிக். இந்த கணியணி நண்பன் இந்த லெசன் எதை பேஸ் பண்ணி இருக்கும்னா ரோபோவை பற்றி தான் இருக்கும். இதில் இருக்க இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எல்லாமே நம்ம இப்போ பார்ப்போம். ரோபோ என்னும் சொல்லை முதலில் பயன்படுத்தியவர் செக் நாட்டை சேர்ந்த காரல் கபேக். ரோபோ அப்படின்ற சொல்ல முதல்ல பயன்படுத்துவர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா செக் நாட்டை சேர்ந்த காரல் கபேக். இவர் யாருன்னா ஒரு நாடக ஆசிரியர். செக் நாட்டை சேர்ந்த காரல் கபேக் ஒரு நாடக ஆசிரியர். ரோபோ அப்படின்னா அதோட மீனிங் என்னன்னா அடிமை. ரோபோ அப்படின்னா அதோட மீனிங் என்னது? அடிமை. இது எப்போ இந்த ரோபோ அப்படின்ற ஒரு சொல்லை பயன்படுத்தினாங்க அப்படின்னா 1920. ரோபோன்ற சொல்ல பயன்படுத்திய ஆண்டு அப்படின்னா 1920. அடுத்த இம்பார்ட்டன்ட் பயன் பாருங்க. உலக சதுரங்க வெற்றியாளர் கேரி காஸ்பரோவ் என்பவரை வெற்றி கொண்ட மீத்திறன் கணினியின் பெயர் டீப் ப்ளூ. உலக சதுரங்க வெற்றியாளர், உலக செஸ் சாம்பியன்ஷிப் பெற்ற கேரி காஸ்பரோவை வெற்றி கொண்ட ஒரு சூப்பர் கம்ப்யூட்டர்னு பார்த்தோம்னா அது டீப் ப்ளூ. இந்த மேட்ச் எப்போ நடந்துச்சுன்னு பார்த்தோம்னா 1997 மே. 1997 மே. டீப் ப்ளூ அப்படின்ற ஒரு சூப்பர் கம்ப்யூட்டரை உருவாக்கிய நிறுவனம் எதுனா அது IBM. டீப் ப்ளூ அப்படின்ற சூப்பர் கம்ப்யூட்டரை உருவாக்கிய நிறுவனம் IBM. உலகிலேயே முதன்முறையாக ரோபோவுக்கு குடியுரிமை வழங்கியுள்ள நாடு எதுனா அது சவுதி அரேபியா. உலகத்திலேயே முதல் முறையாக ஒரு ரோபோவுக்கு குடியுரிமை வழங்கிய நாடு அப்படின்னா அது சவுதி அரேபியா. அது பேர், அந்த ரோபோவோட பேர் சோஃபியா. அந்த ரோபோவோட பேர் சோஃபியா. இந்த சோஃபியாவுக்கு ஐக்கிய நாடுகள் சபை புதுமைகளின் வெற்றியாளர் அப்படின்ற பட்டமும் கொடுத்துருக்காங்க. இந்த சோஃபியாவுக்கு ஐக்கிய நாடுகள் சபை புதுமைகளோட வெற்றியாளர் அப்படின்ற பட்டமும் கொடுத்துருக்காங்க. தானே இயங்கும் இயந்திரம் அப்படின்னா என்னது? தானியங்கி. தானே இயங்கும் இயந்திரம்னா என்னது? தானியங்கி. பிரிட்டானிக்கா கலைக்களஞ்சியம் தானியங்களுக்கு விளக்கம். அதாவது பிரிட்டானிக்கா கலைக்களஞ்சியம் தானியங்கினா இதுதான் அப்படின்னு சொல்லி ஒரு விளக்கம் கொடுத்துருக்கு. அது என்னன்னு பார்ப்போம். மனித முயற்சிகளுக்கு மாற்றாக தானே இயங்கும் எந்திரம் தானியங்கி ஆகும். இவை தோற்றத்தில் மனிதர் போல் அல்லாமல் இருக்கலாம், ஆனால் மனிதர்களைப் போல செயல்களை நிறைவேற்றும். திரும்ப பாருங்க. மனித முயற்சிகளுக்கு மாற்றாக தானே இயங்கும் எந்திரம் தானியங்கி ஆகும். இவை தோற்றத்தில் மனிதர் போல் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் மனிதர்களைப் போல செயல்களை நிறைவேற்றும். இதுதான் பிரிட்டானிக்கா கலைக்களஞ்சியம் தானியங்களுக்கு கொடுத்த ஒரு விளக்கம். அடுத்து புக் பேக் பார்ப்போம். நுட்பமாக சிந்தித்து அறிவது எதுனா நுண்ணறிவு. நுட்பமாக சிந்தித்து அறிவது நுண்ணறிவு. நுண்ணறிவுனா இங்கிலீஷில் என்னதுன்னா இன்டெலிஜென்ஸ். இன்டெலிஜென்ஸ். அடுத்து நின்று இருந்த எப்படி பிரிக்கலாம்னா நின்று கூட்டல் இருந்த. நின்று கூட்டல் இருந்த. அவ்வுருவம் எப்படி பிரிப்போம்? ஆ கூட்டல் உருவம். அவ்வுருவம் ஆ கூட்டல் உருவம். மருத்துவம் கூட்டல் துறை எப்படி பிரிப்போம்னா மருத்துவத்துறை. மருத்துவம் கூட்டல் துறை மருத்துவத்துறை. செயல் கூட்டல் இலக்க. செயல் இலக்க. பார்த்துக்கோங்க. செயல் கூட்டல் இலக்க செயல் இலக்க. நீக்குதல் எதிர்ச்சொல் என்னது? சேர்த்தல். உங்களுக்கு தெரிஞ்சது தான். எளிது எதிர்ச்சொல் அரிது. மனிதன் தன் வேலைகளை எளிதாக்க கண்டுபிடித்தவை எதுனா இந்திரம். மனிதன் தன் வேலைகளை எளிதாக்க கண்டுபிடித்தவை எந்திரம். அடுத்து தானியங்கிகளுக்கும் எந்திர மனிதர்களுக்கும் இடையே உள்ள முக்கிய வேறுபாடு எதுனா அது செயற்கை நுண்ணறிவு. தானியங்களுக்கும் எந்திர மனிதர்களுக்கும் இடையே உள்ள முக்கிய வேறுபாடு என்னது? செயற்கை நுண்ணறிவு. செயற்கை நுண்ணறிவு அப்படின்னா இங்கிலீஷில் என்னதுன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். அவ்வளோதான் இந்த லெசனில் இருக்க இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். திரும்ப வேணா கேட்டுக்கோங்க. தேங்க்யூ.